கெம்பீரமும் வீரமும் மிகுந்த யானைகளின் அரசனான கஜேந்திரன் தன் கூட்டத்துடன் காட்டில் உலாவி வந்தான். அதன் சத்தத்தை கேட்ட சிங்கம், புலி போன்ற மிருகங்கள் பயந்து ஓட, மான், முயல் போன்ற சிறிய உயிர்கள் அதனுடன் இணைந்து வந்தன. அப்போது தாமரை மலரின் நறுமணம் அவனை கவர்ந்தது. உடனே தன் கூட்டத்துடன் அந்த பொய்கையை நோக்கி விரைந்தான். அங்கு சென்ற கஜேந்திரன் தாமரை மற்றும் அல்லி மலர்களால் மனம் வீசும் நீரை பருகி மகிழ்ந்தான். அதை தனது கூட்டத்தினருக்கும் பகிர்ந்தான். பின் தாம் வணங்கும் பெருமாளுக்காக ஒரு தாமரை மலரை பறிக்க நீரில் கால் வைத்தான். அந்த நேரத்தில் ஒரு முதலை அவன் காலை கவ்வி தண்ணீருக்குள் இழுக்கத் தொடங்கியது. தப்பிக்க முடியாமல் தவித்த கஜேந்திரன் ஆதிமூலமே என்று அழைத்தான். அந்த அழைப்பை கேட்டவுடன் பெருமாள் கருடன் மீது ஏறி வந்து சுதர்சன சக்கரத்தால் முதலையை அழித்து கஜேந்திரனை காப்பாற்றினார். இறுதியில் அவனுக்கு மோட்சமும் அருளினார். வாழ்க்கையில் கஷ்டங்களில் சிக்கியவர்கள், நோயால் தவிப்பவர்கள், விரோதிகளால் பாதிக்கப்படுபவர்கள் நம்பிக்கையுடன் இறைவனை வேண்டினால் அவர் கருடன் மூலம் வந்து காப்பாற்றுவார் என நம்பப்படுகிறது.